குருகுலம் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு, பிள்ளைகளே, இன்றைய வகுப்பிலே புதிய பாடத்திட்டத்தினுடைய உயர்தர கணக்கீட்டு பாடத்திற்குரிய மிக பிரதானமான மிகவும் முக்கியமான ஒரு தேர்ச்சி தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த 4வது தேர்ச்சியான இந்த பாடம் பிள்ளைகளே முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் என்பதாக இந்த தேர்ச்சி அமைகின்றது. இது மிக பிரதானமான பாடம் என நான் குறிப்பிட்டதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், காபோத உயர்தர தரம் 12 தரம் 13க்குரிய பாடத்திட்டங்களிலே இந்த 4வது தேர்ச்சிக்குத்தான் அதிக பாட வேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 93 பாட வேளைகள் இந்த தேர்ச்சிக்காக நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தேர்ச்சியின் கீழே 10 தேர்ச்சி மட்டங்களும் காணப்படுகின்றன. எனவே பிள்ளைகள் அந்த 10 தேர்ச்சி மட்டங்களுக்குமாக 93 பாட வேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக காபோத உயர்தர வகுப்பை பொறுத்தவரையில் ஒரு தவணைக்காக நாங்கள் பாடம் ஒன்றுக்கு ஒதுக்கி இருக்கின்ற மொத்த பாட வேளைகள் 100 பாட வேளைகளாக இருக்கும். அப்போ அந்த 100 பாட வேளைகளில் 93 பாட வேளைகள் இந்த தேர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆசிரியர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றோம், அவர்களுக்கு மேலதிகமாக பாட வேளைகள் தேவைப்படுமாக இருந்தால் 100 பாட வேளைகள் வரை கூட இந்த தேர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இந்த 4வது தேர்ச்சிக்கு மாத்திரம் ஒரு தவணையை பூரணமாக ஒதுக்கி கொள்ள முடியும். எனவே தரம் 12இல் கற்கின்ற மாணவ மணிகளான உங்களுக்கு ஏற்கனவே முதல் 3 தேர்ச்சிகள் தொடர்பாக நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இன்றைய இந்த 4வது தேர்ச்சியிலே தான் நான் முதலாக உங்களுடன் சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகள், நாங்கள் இந்த பாட விடயத்துக்கு போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுரைகளை அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பின்னர் பாட விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இப்போ இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்களை பாருங்கள் பிள்ளைகள். இதிலே இருக்கின்ற விடயங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனதிலே என்ன விடயங்கள் தோன்றுகின்றன, என்ன எண்ணங்கள் ஏற்படுகின்றன? இதிலே நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இங்கே பாருங்கள், எந்த ஒரு மாணவனும் மாணவியும் தனக்குரிய கல்வி இலக்கினை, வாழ்க்கை இலக்கினை முதலில் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்து கொள்ளாத வரை கல்வியிலோ தொழிலிலோ வாழ்க்கையிலோ நாங்கள் எந்த விடயங்களையும் வெற்றிகரமான முறையில் அல்லது அதிகளவில் சாதித்து கொள்ள முடியாமல் இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த விடயத்தை நன்றாக உங்களுடைய மனதிலே மூளைக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். நீங்கள் இதுவரையிலும் உங்களுடைய இலக்கு என்ன என்றதை நீங்கள் தீர்மானித்திருக்காவிட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தாவது
உங்களுடைய இலக்கை தீர்மானித்து கொள்ளுங்கள். காபோத உயர்தர வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த இலக்கினை இலட்சியத்தை தீர்மானித்து கொள்வது மிக 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 முக்கியமானது. அப்போ இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் இதுதான். நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்கு என்ன என்பதை மிக குறிப்பானதாக மிக தெளிவான முறையில் நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இலக்கினை உங்களுடைய கல்வியின் மூலம் பாடசாலை செயற்பாடுகளின் மூலம் எவ்வாறு நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். உயர்தர வகுப்பிலே கற்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் இந்த உயர்தர வகுப்பு நிறைவுக்கு வருகின்ற பொழுது பரீட்சையின் மூலம் அல்லது ஏனைய விடயங்களில் உங்களுடைய வெற்றிகளை எவ்வாறு நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய இலக்கை நோக்கியதாக உங்களுடைய கவனமும் செல்வாக்கும் உங்களுடைய ஈர்ப்புகளும் கருத்துக்களும் இருக்க வேண்டும். எனவே பாருங்கள், உங்களுடைய இலக்கு, நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அது மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கலாம் அல்லது ஓரளவு அண்மித்த இலக்காக இருக்கலாம். எனவே உங்களுடைய இயலுமைக்கும் ஆசைக்கும் தேவைக்கும் நாட்டிற்கும் பொருத்தமான இலக்குகளை நீங்கள் முதலிலே தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இலக்குகளை அடைவதற்கு உங்களுடைய பாடசாலையில் வகுப்பறைக்கு வெளியில் நீங்கள் உங்களுடைய கல்வி செயற்பாடுகளை எவ்வாறு ஒழுங்கமைத்து கொள்ள முடியும், அதற்கான திட்டமிடல்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய அர்ப்பணிப்புகளுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்குரிய ஆற்றல்களையும் திறன்களையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பாடசாலை கல்வியின் ஊடாக நீங்கள் வெற்றிகரமான விடயங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதன் பிற்பாடு நீங்கள் ஒரு வேலைத்தளத்தில் ஒரு தொழிற்தளத்தில் நீங்கள் சிறந்த ஒரு ஊழியனாக விளைதிறன் உள்ள ஊழியனாக நீங்கள் செயற்படுவதற்குரிய ஆற்றல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அங்கே நீங்கள் தலைமைத்துவத்தை மிகச்சிறந்த முறையில் வழங்கக்கூடிய நல்ல மனித வளமாக உருவெடுப்பீர்கள். எனவே உங்களுடைய வேலைத்தளத்தில் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதார விருத்திக்கும் கல்வி விருத்திக்கும் சமூக கலாச்சார விருத்திகளுக்கும் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும். அதனூடாக எதிர்காலத்தில் உங்களுக்கென நீங்கள் ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மிகச்சிறந்த முறையில் திட்டமிட்டு அவற்றை வெற்றிகரமாக்கி கொள்வதற்கும் எதிர்காலத்தில் உங்களுடைய அடுத்த தலைமுறையினரை நீங்கள் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் பேணிக்கொள்வதற்கும் அது நீங்கள் ஒரு சிறந்த குடும்ப அங்கத்தவராக ஒரு வெற்றிகரமான குடும்ப அங்கத்தினராக நீங்கள் மிளிர்வதற்கு உங்களால் முடியுமாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இந்த கல்வியினூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்குகள் என்னவென்றால் எதிர்காலத்திலே வேலைத்தளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபராக மிளிர வேண்டும். அப்போ இவ்வாறான ஒரு இலக்கை நீங்கள் மனதிலே மிக தெளிவாக கிரகித்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வெற்றிகரமாக முன்னேறி செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக பாடவிடயத்திற்கு நாங்கள் செல்ல முடியும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த 4வது தேர்ச்சியிலே 10 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. எனவே செல்வங்களே, தேர்ச்சி மட்டம் 4.1 நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதன்மை ஏடுகளை பேணி செல்வதன் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்வார் என்பதாக இருக்கின்றது.
இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாட வேளைகள் 4 பாட வேளைகளாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்ச்சி மட்டத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவதற்கு முன்னர் பிள்ளைகளே, தரம் 12 கணக்கீட்டு பாடத்திட்டம் தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகம் உங்களுக்கு சிறந்த ஆசிரிய வழிகாட்டி நூலொன்றை தயாரித்து தந்திருக்கின்றது. அந்த ஆசிரிய வழிகாட்டி நூலை இப்போது உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். இந்த ஆசிரிய வழிகாட்டி நூல் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய இணையதளத்தில் இது பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக பாட விடயங்களை பற்றி அல்லது தரம் 12னுடைய முழு பாடத்தேர்ச்சிகளையும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை நீங்கள் தரவிறக்கி பார்வையிட முடியும் என்பதை நான் கூறிக்கொண்டு, இதிலே பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே பிள்ளைகளே, 4.1க்குரிய கற்றற்பேறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மூல ஆவணங்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்துவார். இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய மூல ஆவணங்களை பெயரிடுவார். 3, மூல ஏடுகளையும் அவற்றுக்கான மூல ஆவணங்களையும் பட்டியல்படுத்துவார். 4, பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்ட வணிகம் ஒன்றில் பெறுமதி சேர் வரிக்கான இரட்டை பதிவுகளை தயாரிப்பார் என்பதாக 4.1 தேர்ச்சி மட்டத்திற்குரிய கற்றற்பேறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பிள்ளைகளே, நாங்கள் பாட விடயத்துக்கு செல்கின்ற பொழுது முதலாவதாக இங்கே பாருங்கள், மூல ஆவணம், சோர்ஸ் டாக்குமெண்ட். மூல ஆவணம் என்றால் என்ன? இந்த மூல ஆவணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? பிரதான மூல ஆவணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் முதலில் பார்ப்போம். இந்த விடயங்கள் அடிப்படை விடயங்களாக இருந்தாலும் பிள்ளைகள், பரீட்சையை பொறுத்தவரையில் இவை பகுதி 1லே வருடாந்தம் 1வது 2வது பக்க வினாக்களில் தவறாமல் கேட்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. எனவே கணக்கீட்டின் அடிப்படைகளை பொறுத்தவரையிலும் பரீட்சையில் பகுதி 1லே இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகின்றது. எனவே முதல்ல பார்ப்போம். பிள்ளைகளை, நாங்கள் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளுகின்ற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் எழுத்து மூலமான ஆதாரம் அல்லது ஏதோ ஒரு சட்ட ரீதியான ஆதாரம் ஒன்றை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. எனவே உதாரணமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ நாங்கள் எங்களுடைய பிறப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதேபோல் நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை சித்தி பெற்றதற்கு, காபோத சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்றதற்கு, இனிமேல் காபோத உயர்தர பரீட்சையில் நாங்கள் சித்தி பெறுகின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துவதற்கு, பல்கலைக்கழகத்தில் பட்டம் ஒன்றை பெற்றதை உறுதிப்படுத்துவதற்கு, அதே போன்று திருமணமானவர்கள் திருமணமானதை உறுதிப்படுத்துவதற்கு, திருமணமாகாதவர்கள் திருமணம் ஆகாததை உறுதிப்படுத்துவதற்கு, இவ்வாறே வாழ்க்கையின் இறுதியில் ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்துவதற்கு கூட பல்வேறு ஆவணங்களை நாங்கள் நடைமுறையில் பயன்படுத்தி கொள்கின்றோம். பிறப்பு அத்தாட்சி பத்திரம், பரீட்சைக்குரிய சான்றிதழ்கள்,
பட்டச் சான்றிதழ்கள், திருமணச் சான்றிதழ்கள், இறப்புச் சான்றிதழ்கள், தேசிய அடையாள அட்டை சான்றிதழ், இவ்வாறு வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு எழுத்து மூலமான ஆதாரங்களை எங்கள் தொடர்பான விடயங்களை உறுதி செய்வதற்கு, ஆதாரப்படுத்துவதற்கு வைத்திருக்கின்றோம். அதே போலத்தான் ஒவ்வொரு வணிக நிறுவனமும் மிக முக்கியமாக ஒழுங்குமுறையில் கணக்குகளை பேணிக் கொள்ளுகின்ற எந்த ஒரு வணிக நிறுவனமும் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவை தொடர்பான மூல ஆவணங்களை அவர்கள் பெற்று அவற்றை பேணி செல்லல் வேண்டும். அந்த வகையில் பிள்ளைகள் மூல ஆவணம் என்றால் என்ன, சோர்ஸ் டாக்குமெண்ட் என்றது என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு வணிக நிறுவனத்திலே வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் நிகழ்ந்தமையை உறுதிப்படுத்தும் எழுத்து மூலமான சான்றாதாரங்கள் மூல ஆவணம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே பிள்ளைகள் மீண்டும் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வணிகம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை இன்னும் நாங்கள் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் நிகழ்ந்தமையை உறுதிப்படுத்துகின்ற எழுத்து மூலமான சான்றாதாரங்கள் மூல ஆவணம் என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே ஒரு வணிகம் ஒன்றில் பொதுவில் பேணப்படுகின்ற மூல ஆவணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பற்றுச்சீட்டுக்கள், கைச்சாத்துக்கள், பட்டியல்கள், வரவுத்தாள், செலவுத்தாள் போன்ற மூல ஆவணங்கள் வணிகங்களில் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணங்களாக காணப்படுகின்றன. எனவே பிள்ளைகள், இங்கே நாங்கள் மூல ஆவணம் என்றால் என்ன, மூல ஆவணங்களுக்குரிய முக்கியமான உதாரணங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே தொடர்ந்து அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது மூல ஆவணங்களின் முக்கியத்துவம், ஒரு வணிகம் மூல ஆவணங்களை பேணுவதனுடைய முக்கியத்துவம், அவசியம், இவைதான் மூல ஆவணங்களை பேணுவதன் அனுகூலம் எனக்கூட நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வணிகத்திலே நிகழ்ந்த நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை பதிவு செய்வதற்குரிய அடிப்படை ஆவணமாக மூல ஆவணங்கள் அமைகின்றன. ஒரு விடயம். இரண்டாவதாக, கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பற்றிய முழுமையான விவரங்களை, இன் டீட்டெயில்ஸ், முழுமையான விவரங்களை, பூரணமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு மூல ஆவணங்கள் எங்களுக்கு உதவுகின்றன. மூன்றாவதாக, இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் நிகழ்ந்தமைக்கு எழுத்து மூலமான சான்றாக, ஆவணமாக மூல ஆவணங்கள் அமைகின்றன. நான்காவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மூல ஆவணங்களில் கையொப்பமிட்டிருக்கின்ற அதிகாரிகள் மீது அந்த நடவடிக்கைகள் தொடர்பான அல்லது செயற்பாடுகள் தொடர்பான பொறுப்புகளை சுமத்துவதற்கும் எங்களுக்கு இலகுவாக அமையும். உதாரணமாக, ஒரு நிறுவனத்திலே ஏதேனும் ஒரு செயற்பாடுகள் நிகழ்கின்ற பொழுது அது தொடர்பான விளைவுகள், பிரச்சனைகள், வேறு விடயங்களுக்கு பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறுதல் அவசியமானது. எனவே இந்த மூல ஆவணங்களில் கையொப்பமிட்டிருக்கின்ற அதிகாரிகள் மீது அந்த பொறுப்புகளை நாங்கள் சுமத்துவதற்கு இந்த மூல ஆவணங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே வணிக நிறுவனங்களை பொறுத்தவரையில் மிக பிரதானமாக இந்த 4 விதமான முக்கியத்துவங்கள் அல்லது அனுகூலங்கள் மூல ஆவணங்கள் மூலம் கிடைக்கப்பெறுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அல்லது பிள்ளைகளே, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் மூல ஏடுகள்.
இதுக்கு வேறு சொற்பதங்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். மூலப்பதிவேடுகள் அல்லது முதன்மையேடுகள், தொடக்க பதிவேடுகள் என்று நாங்கள் வெவ்வேறு விதமான சொற்பதங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். பிரைமரி புக்ஸ் அல்லது பிரைமரி புக்ஸ் என்று சொல்வோம். பிரைமரி புக்ஸ் என்று சொல்லலாம் அல்லது பிரைமரி புக்ஸ் என நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எனவே மூல ஏடுகள் என்பது என்ன என நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மூல ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு வணிகத்திலே நிகழ்ந்த நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை முதலில் விபரமாக பதிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கணக்கேடுகள் மூல ஏடுகள் என நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இவற்றை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வணிக நிறுவனத்திலே நிகழ்ந்த நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை அவற்றிற்குரிய மூல ஆவணங்களின் அடிப்படையில் முதலில் விவரமான முறையில் பதிகின்ற கணக்கேடுகள் மூலப்பதிவேடுகள் என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே இங்கே பிள்ளைகள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சொற்கள் இருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், விவரமான முறையில் முதலில் பதிவு செய்கின்ற மூலஏடுகளுக்கு நீங்கள் வரைவிலக்கணம் கொடுக்கின்ற பொழுது இந்த சொற்பதங்கள் அங்கே இடம்பெற வேண்டும். விவரமான முறையில் முதலில் பதிவு செய்கின்ற ஏடுகளை நாங்கள் மூலப்பதிவேடுகளாக கொள்ள முடியும். எனவே ஒரு வணிக நிறுவனத்தில் மூலப்பதிவேடுகளாக பொதுவில் பயன்படுத்தப்படுகின்ற கணக்கேடுகள் எவை என்பது பற்றி நீங்கள் அறிந்திருத்தல் அவசியமானது. காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, பொது நாட்குறிப்பேடு, கொள்வனவு நாட்குறிப்பேடு, இன்னும் இருக்கிறது பிள்ளைகள். விற்பனை நாட்குறிப்பேடு, உட்திரும்பல் நாட்குறிப்பேடு, வெளித்திரும்பல் நாட்குறிப்பேடு, பொது நாட்குறிப்பேடு தவிர்ந்த சில்லறை கொடுப்பனவுகளுக்குரிய நாட்குறிப்பேடு என்று பல்வேறு மூல ஏடுகள் நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. எங்களுடைய பாடத்திட்டத்திலும் அவை பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே பிள்ளைகளே, இந்த வணிகங்கள் மூல ஏடுகளை பயன்படுத்துவதனால் என்ன அனுகூலங்கள் வரும், அல்ல மூல ஏடுகளின் முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன, எல்லாவற்றுக்கும் நாங்கள் இதே விடயங்களை விடையாக வழங்க முடியும் பரீட்சைகளில் கூட. முதலாவது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஒத்த தன்மையுள்ள கொடுக்கல் வாங்கல்களை ஒரு நிறுவனத்திலே இடம்பெறக்கூடிய ஒரே விதமான தன்மையுள்ள ஒத்த தன்மையுள்ள கொடுக்கல் வாங்கல்களை சுருக்கமான முறையில் நாங்கள் பதிந்து கொள்வதற்கு இந்த மூலகேடுகள் எங்களுக்கு உதவி செய்கின்றன. பாருங்கள், ஒரு வணிகத்திலே இப்போ காசு கொள்வனவுகள் நாளாந்தம் நடைபெறும். குறித்த காலத்துக்குள் பல்வேறு தடவைகள் காசு கொள்வனவுகள் இடம்பெறும், பல்வேறு தடவைகள் காசு விற்பனை இடம்பெறும். அதே போல கடன் விற்பனைகள், கடன் கொள்வனவுகள், செலவினங்களை மேற்கொள்வது, வருமானங்களை மேற்கொள்வதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம் அவை இடம்பெற முடியும். எனவே ஒத்த தன்மையுள்ள நடவடிக்கைகளை ஒரே ஏட்டில் சுருக்கப்படுத்தி அவற்றை நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது கணக்கேடுகளை பேணி செல்வதங்களுக்கு இலகுவாக இருக்க முடியும். எனவே பிள்ளைகள், அதைத்தான் ஆசிரிய வழிகாட்டியிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒத்த தன்மையுள்ள கொடுக்கல் வாங்கல்கள் சுருக்கப்பட்டு ஒரே புத்தகத்தில் பேணி செல்லப்படுவதனால் பேரேட்டுக்கு இலகுவாக
தாக்கல் செய்ய முடிகின்றது. ஒத்த கொடுக்கல் வாங்கல்களை ஒரே ஏட்டில் பதிவதும் எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. அப்புறம் அதை சுருக்கமான முறையில் பேரேட்டுக்கு, அது பேரேட்டில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றுவதும் எங்களுக்கு இலகுவாக அல்லது சாத்தியமானதாக இருக்கின்றது. அவ்வகையில் இரண்டாவதை பாருங்கள் பிள்ளைகள். இந்த வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை பதிவதில் ஏற்படக்கூடிய மறதிகள் அல்லது அவை விடுபடுதல்கள் போன்ற தவறுகளை, வழுக்களை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். ஏன், இங்கே அந்த நிகழ்வுகள் நிகழ்கின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்கின்ற பொழுது நாங்கள் மூலஈடுகளிலே பதிந்து வைத்திருக்கின்றோம். பிற குறித்த கால முடிவில் மூலஈடுகளை பார்த்து உரிய பேரேடுகளுக்கு நாங்கள் அவற்றை மாற்றிக்கொள்கின்றோம். எனவே இங்கே மறதிகள், விடுபடுதல்கள் போன்ற வழுக்களை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகள். அடுத்ததாக பாருங்கள், கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கைப்படுத்துகின்ற பொழுது ஏற்பட்ட வழுக்களை மிக விரைவாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை நாங்கள் அறிக்கைப்படுத்துகின்ற பொழுது ஏற்பட்ட வழுக்களை நாங்கள் விரைவாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலம் பின்னர் அந்த வழுக்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், வணிக கொடுக்கல் வாங்கல்களை சிறந்த கட்டுப்பாட்டுடன், ஒரு நிறுவனத்திலே நிகழக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை சிறந்த கட்டுப்பாட்டுடன் நடத்தி செல்வதற்கும் இந்த மூலஈடுகள் உதவியாக இருக்கின்றன. எவ்வாறு பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ முகாமைத்துவ கருமங்கள் என்று சில இருக்கின்றன. இப்போ நீங்கள் தரம் 11 வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தில் கற்றிருக்கின்றீர்கள் பிள்ளைகள். திரும்ப தரம் 13 வணிக கல்வியிலும் முகாமைத்துவம் தொடர்பாக மிக விரிவாக கற்க இருக்கின்றீர்கள். எனவே இங்கே தரம் 11 நீங்கள் கற்ற விடயங்களவே போதுமானதாக இருக்கும். முகாமை கருமங்கள் அல்லது முகாமை தொழிற்பாடுகள், 4 மிக முக்கியமான தொழிற்பாடுகளை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல், நெறிப்படுத்தல் என்று நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். எனவே அந்த முகாமைத்துவ கருமங்களை செய்வதற்கும் அதேவேளை இந்த வணிக கொடுக்கல் வாங்கல்களை சிறந்த கட்டுப்பாட்டுடன், வித் கண்ட்ரோல், சிறந்த கட்டுப்பாட்டுடன் நடத்தி செல்வதற்குரிய தகவல்களை மூலஈடுகள் வழங்குவதனால் அவ்வகையிலும் மூலஈடுகள் வணிகங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். அடுத்ததாக பிள்ளைகளே, இந்த 4.1 தேர்ச்சி மட்டம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவதற்கு இன்னொரு மிக பிரதானமான விடயம் இருக்கின்றது. இது இந்த அடிப்படை ஏடுகளை பொறுத்தவரையில் மட்டுமன்றி, நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனங்களினுடைய நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கின்ற பொழுதும் இந்த விடயம் தொடர்பான அறிவு, விளக்கங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமானவையாக காணப்படும். எனவே பரீட்சை நோக்கிலும் கூட இந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் உங்களுடைய வணிக முயற்சிகளில் நீங்கள் பல்வேறு கொள்வனவு விற்பனைகளை செய்கின்ற பொழுது, வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற பொழுது இந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதும் முக்கியமானது. எனவே இதெல்லாம் வெறுமனே பரீட்சைகளுக்குரிய விடயம் அல்ல. இந்த இடத்திலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த புதிய பாடத்திட்டத்திலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற விடயம் என்னென்று சொன்னால், முன்னர் இருந்த கலைத்திட்டங்களில், பாடத்திட்டங்களில் பல விடயங்கள் நடைமுறைக்கு பொருத்தமற்ற விடயங்கள் இருந்தன. அவையெல்லாவற்றையும் நீக்கி நடைமுறை வாழ்க்கைக்கு, நடைமுறையில் நாங்கள் ஒரு வணிக முயற்சியை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அவ்வாறான விடயங்களை பாடசாலை வகுப்பறைகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய முறையில்தான்
இந்த புதிய கலைத்திட்டம் விருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு வகுப்பறைகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், அந்த வகையில் பாருங்கள், அடுத்து நாங்கள் மிக முக்கியமான விடயம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அடிப்படை ஏடுகளை பேணுவதில் மட்டுமின்றி தொடர்ச்சியாக நாங்கள் தனி வியாபாரம், பங்குடைமை கம்பெனிகளினுடைய நிதி கூற்றுக்களின் தயாரிப்பு தொடர்பிலும் இந்த விடயம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அண்மை கால பரீட்சை வினாப்பத்திரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே வினாக்கள் வினாவப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள் மிக கவனமாக நீங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், காபோத சாதாரண தரத்திலே இந்த விடயம் பற்றி நீங்கள் எவையும் கற்றிருக்கவில்லை. எனவே முதலில் இந்த விடயம் பற்றி இப்பொழுதே நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றீர்கள். எனவே மிக கவனமாக ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, எனவே பாருங்கள் பிள்ளைகள், பெறுமதி சேர்வரி அல்லது மதிப்பு கூட்டிய வரி என நாங்கள் குறிப்பிடுவோம். கூடுதலாக இலங்கையில் நாங்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற தமிழ் சொல் பெறுமதி சேர்வரி. தமிழகத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தென்னிந்தியாவில் அவர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற சொல் மதிப்பு கூட்டிய வரி என்பதாக இருக்கும். சுருக்கமாக நாங்கள் VAT என குறிப்பிடுவோம். அதனுடைய ஆங்கில விளக்கத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் வேல்யூ அடெட் டேக்ஸ், வேல்யூ அடெட் டேக்ஸ். எனவே ஆங்கில சொற்களினுடைய முதல் எழுத்துக்களை நாங்கள் எடுத்து சுருக்கமாக VAT என குறிப்பிடுகின்றோம். சாதாரணமாக மக்களிடம் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நிறைய பேருக்கு பெறுமதி சேர்வரி என்கிற அந்த பூரணமான சொல் தெரிந்திருக்காவிட்டாலும் VAT என்பது அநேகம் பேர் அறிந்திருப்பார்கள். பிள்ளைகளை பாருங்கள், நீங்கள் வாராந்த பத்திரிகைகளில் பார்க்க முடியும். அந்த வாராந்த பத்திரிகைகளில் அதிகமாக பொருட்கள், சேவைகள் தொடர்பான விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரங்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அந்த பொருட்களினுடைய விலைகள் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த விலைகளுடன் VAT உள்ளடங்கலாக, சில வேளைகளில் VAT நீங்கலாக என்றெல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ இவ்வளவு நாளும் சில வேளைகள் நீங்கள் அதை தற்செயலாக கூட அவதானித்திருக்கலாம். ஆனால் அவற்றுக்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிந்திருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும், எனினும் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதிகளை கற்பதிலிருந்து, இந்த விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதிலிருந்து, இனிமேல் இவ்வாறான விளம்பரங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே VAT தொடர்பான விடயங்கள் காணப்படுமாக இருந்தால் அவற்றை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பாருங்கள், இந்த ஆங்கில சொற்களின் முதல் எழுத்துக்களை தொகுத்து வருகின்ற VAT, பெறுமதி சேர்வரி என்றால் என்ன விடயம் என்று பார்ப்போம். இதற்கு ஏன் பெறுமதி சேர்வரி என பெயரிடப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட நீங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக பாருங்கள், பொருட்களை பொறுத்தவரையில் அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதில் இருந்து அவை விற்பனை செய்யப்படும் வரையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவற்றினுடைய பெறுமதி அதிகரிக்கப்படுகின்ற பொழுது, இந்த பெறுமதி கூட்டப்படுகின்ற பொழுது அல்லது பெறுமதி ஊட்டப்படுகின்ற பொழுது, அந்த கூட்டிய பெறுமதிகளுக்கு அல்லது ஊட்டிய பெறுமதிகளுக்கு வரியை கணிப்பிடுகின்ற முறைதான் பெறுமதி சேர் வரி என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், சில வேளைகளில் உற்பத்தியாளர் நேரடியாக பொருட்களை பாவனையாளருக்கு விற்பனை செய்ய முடியும். அவ்வாறாக இருந்தால் அங்கே உற்பத்தியாளன் அந்த பொருளுக்கு விதித்த விலையின் மீதே இந்த VAT கணிப்பிடப்படும். சில வேளைகளில் உற்பத்தியாளன் பொருளை உற்பத்தி செய்கிறார்,
அவர் பல உற்பத்தி காரணிகளை வளங்களை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செய்கிறார். அப்போ அவருக்கு ஒரு உற்பத்தி கிரியம் ஏற்படும். அப்போ அந்த உற்பத்தி கிரியத்தின் மீது அந்த உற்பத்தியாளன் வற்றை செலுத்த வேண்டும், கணிக்க வேண்டும். அவர் அந்த பொருளை தன்னுடைய முகவருக்கு விற்பனை செய்ய முடியும். அந்த முகவர் பின்னர் அந்த பொருட்களுக்கு கொஞ்சம் பெறுமதியை சேர்த்து மொத்த வியாபாரிகளுக்கு அந்த பொருளை விற்பனை செய்வார். எனவே முகவர் அவர் எவ்வளவு பெறுமதியை அந்த பொருளின் விலையோடு சேர்க்கிறாரோ அந்த பெறுமதிக்கு அவர் வற்றை கணிப்பிட்டு செலுத்த வேண்டும். அந்த மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு அவர் கொஞ்சம் லாபம் வைத்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு மொத்த வியாபாரி விற்கின்ற பொழுது தான் நிர்ணயிக்கிற அந்த விலையில் தன்னால் கூட்டப்பட்ட பெறுமதிக்கு அவர் அந்த வரியை கணிப்பிட வேண்டும். அப்புறம் சில்லறை வியாபாரி நுகர்வோனுக்கு இறுதி பாவனையாளனுக்கு அந்த பொருளை விற்கின்ற பொழுது அவர் அந்த விலை மீது கூட்டிய தொகைக்கு அவர் வரியை கணிப்பிட்டு செலுத்தும் பொறுப்பை கொண்டிருப்பார். எனவே பொருள் உற்பத்தியாக்கப்படுவதிலிருந்து இறுதி நுகர்வோனுக்கு விற்பனை செய்யப்படும் வரையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்ரி ஸ்டேஜ் என்று சொல்லுவோம், ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பொருளுக்கு கூட்டப்படுகின்ற அல்லது ஊட்டப்படுகின்ற பெறுமதி மீது வரியை கணிப்பிடுகின்ற முறை பெறுமதி சீர் வரி என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த பெறுமதி சீர் வரி தொடர்பான கோட்பாட்டு விடயங்களை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இந்த பெறுமதி சேர் வரியை ஒரு நுகர்வு வரி, அது கன்சம்ஷன் டேக்ஸ் என இதை குறிப்பிடுகின்றார்கள். பெறுமதி சேர் வரி எத்தகைய வகையான வரி என பார்க்கின்ற பொழுது பெறுமதி சேர் வரியை ஒரு நுகர்வு வரியாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ இங்கே அது நுகர்வு வரியாக குறிப்பிடுவதனுடைய நோக்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் அங்கே நுகரப்பட்ட வளங்களின் அடிப்படையில் அல்லது கூட்டப்பட்ட பெறுமதியின் அடிப்படையில் அங்கே வரியை கணிப்பிடுகின்றபடியால் அது கன்சம்ஷன் டேக்ஸ் நுகர்வு வரி என குறிப்பிடப்படுகின்றது. அதே வேளையில் அது இறுதி பாவனையாளனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற பொழுது அங்கே இறுதி பாவனையாளனிடமிருந்து ஒவ்வொருவராலும் கணிக்கப்பட்ட அந்த வரியினுடைய மொத்தம் அங்கே ஒரேதாக பெறப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அது நுகர்வோனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற வேளையில் விற்பனை வரி என கருதி கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே பிள்ளைகள் உண்மையில் புத்தகங்களில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இந்த விற்பனை வரியினுடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த நுகர்வு வரி இங்கே அமைகின்றது. ஆனால் நுகர்வு வரி அல்லது பெறுமதி சேர் வரி என குறிப்பிடுவதற்கும் இந்த விற்பனை வரி என குறிப்பிடுவதற்கும் இடையில் ஒரு சிறிய வேறுபாடை அவர்கள் காண்கிறார்கள். இது கட்டங்கட்டமாக கூட்டிய பெறுமதிக்கு வரியை கணிப்பிடுவதால் நுகர்வு வரி என சாதாரணமாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் விற்பனை வரி என்று சொல்லப்படுவது அந்த வரி முழுவதையும் ஒரேதாக மொத்தமாக பெறப்படுகின்ற நிலைமையைத்தான் விற்பனை வரி என நாங்கள் குறிப்பிடுவோம். இங்கே அது இறுதி நுகர்வோனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இறுதி நுகர்வோன் அந்த முழு வரியையும் அவர் செலுத்திக் கொள்வதால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வட் விற்பனை வரி எனவும் கருதி கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை நீங்கள் பிள்ளைகள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் ஒரு சிறிய உதாரணம் ஒன்றை நான் இங்கே காட்டியிருக்கிறேன். பாருங்கள் பிள்ளைகள், ஏ நிறுவனத்தினால குறித்த பொருளுக்கு கூட்டிய பெறுமதி 10,000 இருக்கின்றது. ஏ நிறுவனம் ஒரு உற்பத்தி நிறுவனம் என நீங்கள் கருதி கொள்ளலாம். எனவே அந்த பொருளுக்கு ஏற்பட்ட உற்பத்தி கிரியம்தான் அந்த உற்பத்தி நிறுவனம் ஊட்டிய பெறுமதியாக இருக்கும். எனவே
அந்த 10,000 இங்கே வட்வரியை நாங்கள் 10% என எடுக்கின்றோம். இந்த வட்வரிகளிலே காலத்துக்கு காலம் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இன்னும் இந்த வட்வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் பொருளியல் வணிக பாடங்களில் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் கணக்கீடை பொறுத்தவரையில் வட் தொடர்பான கணிப்பீடுகள் தரப்படுகின்ற பொழுது அந்த வட்டினுடைய வீதம் உங்களுக்கு தரப்படும். எனவே இந்த 10,000 ரூபா தொகைக்கு நாங்கள் 10% வரியை கணிக்கின்ற பொழுது அதற்குரிய வட் 1000 என்பதாக அமையும். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், இந்த ஏ நிறுவனம் பி நிறுவனத்துக்கு இந்த பொருளை கொடுக்கின்ற பொழுது பி நிறுவனத்தினால் கூட்டப்படுகின்ற பெறுமதி, பி நிறுவனம் இந்த பொருளுக்கு மேலதிகமாக கூட்டுகின்ற பெறுமதி 5,000 இருக்கும். எனவே அந்த 5,000 மீது பி நிறுவனத்தினால் செலுத்தப்பட வேண்டிய வட் 500 இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏ நிறுவனம் கூட்டிய பெறுமதி 10,000. எனவே ஏயினால் செலுத்தப்பட வேண்டிய வட் 1000. பி நிறுவனத்தினால் அந்த பொருளுக்கு கூட்டப்படுகின்ற பெறுமதி 5,000. எனவே பி நிறுவனம் பொறுப்புடையதாக இருக்கின்ற வட் 500 இருக்கும். அப்புறம் பி இந்த பொருளை சி என்பவருக்கு விற்கின்றார். அப்போ சி என்பவருக்கு விற்கின்றார். சி ஒரு சில்லறை வணிகம் என நாங்கள் எடுப்போம். அப்போ சிக்கு விற்கின்ற பொழுது சி அவருடைய லாபமாக அதற்கு 3,000 ரூபா கூட்டுகின்றார். இந்த சில்லறை வியாபாரி இந்த பொருளுக்கு தன்னுடைய லாபமாக 3,000 ரூபாவை கூட்டுகின்றார். எனவே அந்த 3,000 மீது 10% நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதற்கு 300 ரூபா அவர் வரி செலுத்தும் கடப்பாடை கொண்டிருப்பார். எனவே பிள்ளைகளை இங்கே பாருங்கள், இறுதி கட்டத்திலே பார்ப்பீர்களாக இருந்தால் சில்லறை வியாபாரி இறுதி நுகர்வோனுக்கு அந்த பொருளை விற்கின்ற பொழுது அந்த பொருளினுடைய விலை 18,000 ரூபாவாக அமையும். இறுதி நுகர்வோனுக்கு இந்த பொருள் விற்கப்படுகின்ற விலை 18,000 ரூபாவாக அமையும். ஏயினால் 10,000, பியினால் 5,000, சியினால் 3,000. எனவே இந்த 3 பேரும் சேர்த்த கூட்டிய பெறுமதிகளின் தொகைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மொத்தமே இறுதி நுகர்வோனுக்கான விற்பனை விலையாக அமைகின்றது. எனவே இறுதி நுகர்வோன் இந்த பொருளை வாங்குகின்ற பொழுது அவர் இந்த 18,000 ரூபா விலையையும் மேலதிகமாக இந்த 18,000 மீது 10% 1,800 ரூபா வரியையும் அவர் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் மிக கவனமாக பாருங்கள். இந்த பொருளினுடைய விலை பட்டியலிடுகின்ற பொழுது, பில் போடுகின்ற பொழுது இந்த பொருளினுடைய விலை 18,000 என அங்கே குறிக்கப்படும். அதற்கு மேலதிகமாக அந்த 18,000க்கு வட்டாக பெறுமதி சேர் வரியாக 1,800 சேர்க்கப்படும். 1,800 சேர்க்கப்படும். எனவே இவற்றை கூட்டுகின்ற பொழுது இறுதி நுகர்வோன் செலுத்த வேண்டிய பெறுமானம் 19,800 ரூபாவாக இருக்கும். இந்த பொருளுக்கு இறுதி நுகர்வோன் செலுத்துகின்ற விலை 19,800 இருக்கும். அதில் பொருளுக்கான விலை 18,000, பெறுமதி சேர்வரிக்கானது 1,800 இருக்கும். அப்போ இந்த இறுதி நுகர்வோனிடமிருந்து பெற்றுக்கொண்ட 1,800 300 சிக்குரிய வரி, 500 பிக்குரிய வரி, 1000 ஏக்குரிய வரியாக இருக்கும். அப்போ இவ்வாறு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வரியை கணிப்பிடுகின்ற முறை பெறுமதி சேர் வரி என கருதப்படும்.
அப்போ இந்த பெறுமதி சேர் வரி ஏன் இவ்வாறு கட்டங்கட்டமாக கணிப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வினா உங்கள் மனதிலே தோன்றலாம் பிள்ளைகள். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இந்த இறுதி கட்டங்களிலே தான் வரி கணிக்கப்படுகின்ற நிலைமை முன்னர் இருந்தது. அவ்வாறு இறுதி நிலைமைகளில் வரியை கணிப்பிடுகிற நிலைமைகள் இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் குறித்த ஒரு பொருளுக்கு அல்லது குறித்த ஒரு சேவைக்கு பல தடவைகள் வரி விதிக்கப்படுகின்ற தவறுகள் ஏற்பட முடியும். இறுதி நிலைமைகளில் வரிகளை கணக்கிடுகின்ற பொழுது ஒரே பொருளுக்கு அல்லது ஒரு சேவைக்கு திரும்ப திரும்ப பல தடவைகள் வரி கணிக்கப்படுகின்ற தவறுகள் ஏற்பட முடியும். அவற்றை இரட்டை எண்ணல் தவறு என்று கூட சில வேளைகளில் குறிப்பிடுவார்கள். அவ்வாறு மீண்டும் மீண்டும் ஒரே பொருள் சேவைக்கு வரி விதிக்கப்படுகின்ற தவறுகளை நாங்கள் தவிர்ப்பதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வரிமுறையாகத்தான் இந்த பெறுமதி சேர் வரி காணப்படுகின்றது. உலகத்திலே கிட்டத்தட்ட 153 நாடுகளுக்கு மேலே இந்த வரி முறை தற்பொழுது செயற்படுத்தப்படுகின்றது. அவ்வகையில் இந்த வரி மிக முன்னதாகவே இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இங்கே பார்த்தோம் பெறுமதி சேர் வரி என்பது என்ன. இந்த பெறுமதி சேர் வரி ஒரு நுகர்வு வரியாக அல்லது விற்பனை வரியாக கருதப்பட முடியும். இந்த பெறுமதி சேர் வரி ஒவ்வொரு கட்டமாக எவ்வாறு கணிப்பிடப்படும் என்கிற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டோம். தொடர்ந்தும் இந்த வரி தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் இங்கே பாருங்கள், பெறுமதி சேர் வரியை இவ்வரிக்காக பதிவு செய்யப்பட்ட வணிகங்கள் தாங்கிக் கொள்வதில்லை. இறுதி நுகர்வோனே இவ்வரியை தாங்கிக் கொள்வார். எனவே மிக முக்கியமான விடயம், பரீட்சையில் சரிபுளை குறிப்பிட வேண்டிய வினாக்களில் கூட இந்த விடயங்கள் கேட்கப்படலாம். மிக முக்கியமாக விளங்க வேணும் பிள்ளைகள். பாருங்கள், பெறுமதி சேர் வரியை ஒருபோதும் எந்த ஒரு வணிக நிறுவனமும் தாங்கிக் கொள்வதில்லை. வணிகங்கள் வரியினை தாங்கிக் கொள்வதில்லை. அந்த வற்றை தாங்கிக் கொள்வது இறுதி நுகர்வோனே பெறுமதி சேர் வரியை தாங்கிக் கொள்வார். நாங்கள் முன்னர் பார்த்த உதாரணத்தில் பாருங்கள், இறுதி கட்டத்தில் நுகர்வோன் இறுதி பாவனையாளன் 1800 ரூபா வரியையும் செலுத்துகிறார். அதிலிருந்து தான் அந்த வணிகங்கள் தங்களுடைய வரி பொறுப்புகளை செலுத்தி கொள்ளும். எனவே வணிகங்கள் வரியை தாங்கிக் கொள்வதில்லை. எனவே பெறுமதி சேர் வரி எந்த ஒரு வணிகத்திலும், அது வற்றுக்காக பதியப்பட்ட எந்த ஒரு வணிகத்திலும் அந்த வணிகங்களுக்கு அது ஒரு செலவினமாக அமையாது. இறுதி நுகர்வோனே பெறுமதி சேர் வரியை தாங்குவதால் இறுதி நுகர்வோனே அதை தாங்குவராக அல்லதுக்கு சில வேளைகளில் இறுதி நுகர்வோனுக்கு அது செலவினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பிள்ளைகளை பாருங்கள், பெறுமதி சேர் வரி தொடர்பாக வணிக நிறுவனங்களின் வகை பங்கு என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வணிக நிறுவனங்களினுடைய வகை பங்காக அமைவது என்ன? முகவர். பெறுமதி சேர் வரியை பொறுத்தவரையில் வணிக நிறுவனங்கள் முகவர் எனும் வகை பங்கினையே வகிக்கின்றன. அது இறுதி நுகர்வோனிடமிருந்து அந்த வரியை வசூலித்து இறைவரி திணைக்களத்திற்கு, அது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு, அது அரசாங்கத்திற்கு அதை வருமானமாக பெற்றுக்கொள்ளும் தொழிற்பாட்டையே மேற்கொள்ளுகின்றன வணிக நிறுவனங்கள். எனவே பெறுமதி சேர் வரியை பொறுத்தவரையில் வணிகங்களின் வகை பங்கு முகவர் ஏஜென்ட் எனும் பங்கு மாத்திரமே. ஏஜென்ட் எனும் பங்கு மாத்திரமே.
இறுதியாக பாருங்கள் பிள்ளைகள், பெறுமதி சேர் வரிக்கென பதிவு செய்யாத எந்த ஒரு வணிகமும் இந்த வரியினை அறவிட்டு கொள்ள முடியாது. பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்யாத எந்த ஒரு வணிகமும் இந்த வரியினை தமது வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அது கடூழிய சிறை தண்டனைக்குரிய அல்ல சிறை தண்டனைக்குரிய குற்றமாக இருப்பதோடு தண்டப்பணத்தையும் அறவிடப்படும் நிலைமைகளை அது உருவாக்கி கொள்ளும். எனவே பாருங்கள், நீங்கள் ஒரு வாடிக்கையாளனாக ஒரு நிறுவனத்துக்கு சென்று ஏதோ ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது வட் என்பது அங்கு விதிக்கப்படுமாக இருந்தால் பிள்ளைகளே அங்கே பார்க்க வேணும். அல்லது எங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த வணிக நிறுவனத்தை நாங்கள் கேட்கலாம், நீங்கள் வற்றுக்காக பதியப்பட்ட ஒரு நிறுவனமா, அதற்கான பதிவெண்ணை கொண்டிருக்கிறீர்களா, உண்மையில் வற்றுக்காக பதியப்பட்ட நிறுவனத்தினுடைய பெயர் பலகையில் வற்றுக்கான பதிவு இலக்கம் காணப்படும். அவர்கள் வழங்குகின்ற பற்றுச்சீட்டில் அல்லது அந்த பில்லிலே அதற்குரிய வற்றுக்கான இலக்கம் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே உங்களிடம் அவர்கள் இந்த வரியை அறவிட முடியும். வற்றுக்காக பதிவு செய்யாத வணிகங்கள் வரியை அறவிட முடியாது. வற்றுக்காக பதியப்பட்ட நிறுவனங்களில் மட்டுமே வற்றுக்காக பெறுமதி சேர் வரிக்கான கணக்குகள் பேணப்பட முடியும். அவ்வாறல்லாத நிறுவனங்கள் இந்த வரி சம்பந்தமாக இந்த கணக்குகளையும் பேணிக்கொள்ள முடியாது என்பதை கணக்கீட்டு மாணவர்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெறுமதி சேர் வரிக்காக பதியப்பட்ட நிறுவனங்களில் அந்த பெறுமதி சேர் வரி தொடர்பாக எவ்வாறு கணக்கீட்டு பதிவுகளை அல்லது இரட்டை பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. எனவே பிள்ளைகள் பாருங்கள், மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு வணிக நிறுவனம் பெறுமதி சேர் வரியுடனான வணிக கொடுக்கல் வாங்கல்களை தங்களுடைய ஏடுகளில் எவ்வாறு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக பெறுமதி சேர் வரியுடனான காசு கொள்வனவுகள். பிள்ளைகளே, இது காசு கொள்வனவு என்பதால் இதற்குரிய மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்தாக இருக்கும். எனவே கொடுப்பனவு கைச்சாத்தில் இருக்கக்கூடிய பொருளினுடைய விலையை நாங்கள் கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கின்றோம். அதேபோன்று இது தொடர்பான பெறுமதி சேர் வரியினை பெறுமதி சேர் வரி கணக்கில் அல்லது பெறுமதி சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் வரவு வைக்க முடியும். பின்னர் இந்த இரண்டு தொகைகளினுடைய மொத்தங்களையும் சேர்த்து காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு நாங்கள் செலவு வைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பிள்ளைகள், தெளிவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். காசு கொள்வனவு பெறுமதி சேர் வரியுடன் இடம்பெறுகின்ற பொழுது பொருளின் விலையை கொள்வனவு கணக்கில் வரவு வையுங்கள். பொருள் தொடர்பான பெறுமதி சேர் வரியை பெறுமதி சேர் வரி கணக்கில் வரவு வைக்கலாம் அல்லது பெறுமதி சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கென குறிப்பிட்டும் வரவு வைக்க முடியும். பின்னர் விலையையும் வரியையும் சேர்த்து வரும் மொத்த தொகையை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைப்பீர்கள். இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து தொகைகளுடன் அந்த விளக்கங்களை உதாரணங்களை பார்த்து கொள்வோம். அதே போல பிள்ளைகள், பெறுமதி சேர் வரியுடன் கடன் கொள்வனவு, பெறுமதி சேர் வரியுடனான கடன் கொள்வனவினை எவ்வாறு பதியலாம் என இரட்டை பதிவுகளை பார்க்கின்ற பொழுது இங்கேயும் பொருளின் விலையை கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கின்றோம். பொருளுக்கான பெறுமதி சேர் வரியினை
பெறுமதி சேர் வரி கணக்கில் அல்லது பெறுமதி சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கின்றோம். பின்னர் இரு தொகைகளின் மொத்தங்களை கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கின்றோம். எனவே பிள்ளைகள், இந்த இரு தொகைகளினுடைய மொத்தங்களை கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்க வேண்டும். பிள்ளைகளை பார்ப்பீர்களாக இருந்தால் அதிகம் நீங்கள் இதை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு கொள்வனவோ கடன் கொள்வனவோ வரவு பதிவுகள் ஒரே கணக்கிலாக இருக்கின்றது. காசு கொள்வனவாக இருந்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, கடன் கொள்வனவாக இருந்தால் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வைக்கின்றோம். அருமையான பிள்ளைகளே, அன்பான பிள்ளைகளே, நல்லது. இன்றைய வகுப்பிலே பிள்ளைகள் நாங்கள் 4.1 இருக்கக்கூடிய பாட விடயங்கள் சம்பந்தமாக இலகுவாக எளிமையாக கலந்துரையாடினோம். மூல ஆவணங்களை பற்றி, மூல ஏடுகளை பற்றி, மிக முக்கியமாக பெறுமதி சேர் வரியினுடைய தன்மைகள் என்ன, இந்த பெறுமதி சேர் வரி தொடர்பாக காசு கொள்வனவுகள் கடன் கொள்வனவுகளினுடைய இரட்டை பதிவுகள் பெறுமதி சேர் வரிக்காக பதியப்பட்ட நிறுவனங்களில் எவ்வாறு இடம்பெறும் என்ற விடயங்களை எல்லாம் ஆராய்ந்திருந்தோம். எனவே மீண்டும் உங்களுடைய இலக்கை இன்றே நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய வெற்றிகரமான பயணம் அமைய வேண்டும் என்று சொல்லி, இந்த விரிவான பாடம் அடுத்த வகுப்புகளிலும் விரிவான முறையில் இன்னும் தொடரும். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றேன்.